கள்ளக்குறிச்சிக்கு சென்ற நடிகர் விஜயை பாராட்டியதில் அரசியல் முடிச்சோ கூட்டணி முடிச்சோ கிடையாது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் வேல்முருகன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கீங்க, அது என்ன சார்? ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, நான் எம்எல்ஏவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, மக்கள் என்னைக்கு மறக்கிறது இல்லை. அது எப்போதுமே ராயபுரத்தில் நல்லது கெட்டது, சென்னை ஃபுல்லாக போகிறோம், தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறோம், அது வேறு விஷயம். குறிப்பாக ராயபுரத்தில் அதிக நிகழ்ச்சிகள், அதே போட்டு இப்போ புதுமையாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோடை காலத்தில் நீர்மூர் பந்தல், அது அம்மாவுடைய கான்செப்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக. மற்ற கட்சி எங்களை டிஎம்கே பார்த்து எங்களை ஃபாலோ பண்ணிச்சு, அது வேறு விஷயம். இப்போ இதை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இந்த தேநீர் ஈவினிங்கில் ஒரு 2 hours நீங்கள் கூட வந்தால் சாப்பிடலாம். அது ஏன்னா இப்போ மழைக்காலம் கோடை மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் வித்தியாசமாக அப்படி வட்டச்செயலாளர் நம்முடைய பகுதி செயலாளர் அரசுடைய மேற்பார்வையில் வட்டச்செயலாளர் ஆர்வம் ஒரு அவருடைய சொந்த செலவில் இன்னைக்கு வர்றவங்களுக்கு எல்லாருமே புது ஹாஸ்பிட்டல் இருக்குது, ரெண்டாவது பள்ளிக்கூடங்கள் இருக்குது, வர பிள்ளைகளும் சரி, அதே போல் ஹாஸ்பிட்டல் வரவங்களுக்கும் காஃபி டீ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சுக்கு காப்பி கூட விலையெல்லாம் கொடுக்கும். ஸோ எல்லாருக்கும் யார் வந்தாலும் காஃபி டீ சுக்கு காப்பி சாப்பிடலாம். இது எவ்வளோ பேருக்கு கொடுப்பீங்க? அதே மாதிரி இங்கே இந்த திட்டம் கொண்டு வர காரணம் என்ன? இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours 2 மணி நேரத்துக்குள்ள எவ்வளோ பேர் வர்றாங்களோ கொடுத்துடணும். அதுக்காக சாயந்தரத்துலேருந்து நைட் வரல வச்சிருக்க முடியும், புரியுதுங்களா? அது சிரமம். அதனால் 2 hours அந்த ஈவினிங் டைம், ஈவினிங் டீ டைம். இப்போ நீங்கள் எப்போ டீ சாப்பிடுவீங்க? காலையில் தான், நம்ம ஃபுல் டைம் சாப்பிடுவோம். நான் இப்போ இதனால இப்போ சாப்பிட்றேன்னா நீங்கள் இல்லை மதியத்தில் நான் காஃபி சாப்பிட மாட்டேறேன். நான் காலை ஒரு டீ, ஈவினிங் ஒரு டீ. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 2 hours அவங்க இதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இலவசமாக விலையில கொடுப்போம். இப்போ இன்னைக்கு நடிகர் விஜய் ரொம்ப புகழ்ந்து பாராட்டி இருந்தீங்க. விஜய் பிறந்த நாளில் திறந்து வச்சிருக்கீங்க, அதுக்கு எதுவும் சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் கிஞ்சித்து கூட கிடையாது. அதனால் அதுக்கு நீங்கள் முடிச்சு போட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது? என்னை பொறுத்தவரை மக்கள் பண்ணல என்னைக்கு பண்ணுறோம். இன்றைக்கி கோயின்சைடன்ஸாக இன்றைக்கி எதாச்சும் இன்றைக்கி அமைஞ்சு போச்சு இன்றைக்கி. அதனால் ஒரு விஷயம் என்னென்னா யார் நல்லது செஞ்சாலும் பாராட்டுவோம், அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்தில். இது இவ்வளோ பேர் இருக்காங்க. நான் நேற்று ட்வீட்டில் கூட என்ன போட்டேன்னா, ஒரு ஏழை நடுத்தர மக்கள் தான் அதிகம் சினிமா பார்க்குறது. அவங்க 100 ரூபா 200 கொடுத்து டிக்கெட் வாங்குறதுல 100 கோடி 200 கோடின்னு சொல்லி சம்பாதிக்கிறாங்க யார் நடிகர். இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு குரல் கொடுக்குறாங்களா, போய் ஆறுதல் சொல்கிறாங்களா. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அன்பு தம்பி போய் நேரடியாக பார்த்தாரு, ட்வீட் போட்டார். அதை பாராட்டுறது தப்பு இல்லை. வேறு அண்ணா கூட என்ன சொல்லியிருக்காரு, இப்போ யார் எது செஞ்சாலும் சரி மனம் திறந்து பாராட்டணும். அதில் ஒரு கால் பிடிச்சிருக்கிறார். ஸோ அந்த வகையில் தான் ஒரு மனம் திறந்து நாங்கள் பாராட்டணும். ஸோ இதுக்கு அரசியல் முடிச்சோ இல்லை ஒரு கூட்டணி முடிச்சோ போடாதீங்க. எங்கள் ஆட்சியில் எவ்வளோ பேர் குரல் கொடுத்தீங்கல்ல எதிர்த்து, பல விஷயங்கள் நடக்காத விஷயத்துக்கு கூட குரல் கொடுத்தீங்க. நான் என்ன கேட்குறேன், ஏன் அவங்களாம் எங்கே போனீங்க? இப்போ அமீர் எங்கே போனார், இப்போ இவர் எங்கே போனார், யார் பிரகாஷ் ராஜ், அதாவது என்னால் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியும். அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குரல் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் ஒரு களத்திலே போய் நின்னதுக்கு தான் நான் பாராட்டு தெரிவித்தேன்.